85 வயதான அஜித்தின் தந்தை சுப்பிரமணியன் 4 வருடங்களாகவே பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அதிகாலை 4:30 மணியளவில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இறப்புச் செய்தி கேட்ட பலரும் ஆழ்ந்த இரங்கலும் அஞ்சலியும் செலுத்தினர். நடிகர் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியத்தின் இறப்பு செய்தியை அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். அதில் தந்தையின் பிரிவால் வாடும் அஜித்குமாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ட்விட்டரில் இறப்பு செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாகவும் நடிகர் அஜித்துக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இரங்கல் தெரிவித்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் நடிகர் அஜித்தின் தந்தை உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதனை அடுத்து நடிகர் மெர்ச்சி சிவா, இயக்குநர்கள் A.L. விஜய், பார்த்திபன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்தார். எல்லா வல்ல இறைவனை வேண்டி திரு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய சார்பில் அண்ணருக்கு, அதாவது அஜித்குமார் அவருடைய தந்தையாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஈஞ்சம்பாக்கம் இல்லத்திலிருந்து தகனம் செய்வதற்காக அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. சிறிய ஆம்னி வேனில் மாலை அணிவிக்கப்பட்டு எளிய முறையில் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. சுப்பிரமணியத்தின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்தடைந்ததை அடுத்து பின்னால் காரில் வந்திறங்கினார் நடிகர் அஜித். வேனிலிருந்து தனது தந்தையின் உடலை சோகம் ததும்ப சிவந்த முகத்துடன் மயானத்திற்கு கையில் சுமந்து வந்தார். மயானத்திற்குள் வந்ததும் இறுதிச் சடங்கிற்கான பணிகள் தொடங்கின. நடிகர் அஜித் மற்றும் அவரது சகோதரர் முறைப்படி சடங்குகளை செய்தனர். இறுதிச் சடங்கில் நடிகர் அஜித்தின் தாயாரை ஷாலினி கைத்தாங்களாக பிடித்து வர அவருடன் அவரது தங்கை ஷாமிலி மற்றும் குடும்பத்தினரும் உடன் வந்தனர். செய்ய வேண்டிய சடங்குகள் முடிந்த பிறகு நடிகர் அஜித்தின் தந்தையின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் கூடியிருந்தவர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு சோகத்துடன் நடிகர் அஜித் மின் மயானத்திலிருந்து புறப்பட்டார். இதையடுத்து அஜித் வீட்டிற்கு வந்த நடிகர் விஜய் தந்தையை இழந்து வாடிய நடிகர் அஜித்திற்கு ஆறுதல் தெரிவித்து சென்றார்.